கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ட்ரா நம்பர் 510 510க்கான ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 10/3/2026க்கான டுடே ரிசல்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 5299. இது 9ஆம் தேதிக்குரிய ரிசல்ட்டு. ஓகேங்களா? இப்போ வாங்க இன்றைக்கி நம்மளுக்கு என்னென்ன வின்னிங் இருக்குன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் கேஎல் போர்டு சீல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் ஜாயின் பண்ணணும், எதுக்கு ஜாயின் பண்ணுறதை டீட்டெயிலாகவே சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் எது உங்களுக்கு எதை ப்ளே பண்ணணும், எப்படி ப்ளே பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும், புரியும். டுடே சி போர்டு நம்மளுக்கு எடுத்து இந்த நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 6 2 9. இந்த 3 நம்பரில் நமக்கு 9 வந்து பாஸு. ஓகேங்களா? 9 வந்து பாஸு. எல்லாத்துக்குமே தெரியுங்காண்டி தான் இன்றைக்கி நம்ம டைமண்ட் குரூப்பில் உள்ள ஒரு கெஸ்ஸிங்கை நம்ம இன்றைக்கி ஓப்பனாகவே போட்டிருந்தோம். யாரெல்லாம் அதை கவனிச்சிங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் நம்மளுக்கு என்னென்ன வின்னிங் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் பாக்ஸில் ஜஸ்ட்டு மிஸ்ஸு என்ன நம்பர்னால் 2 9 3 எடுத்திருக்கோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓகேங்களா? அதே மாதிரி ஏபி ஏசி அண்டு பிசியில் 2 9 எடுத்திருக்கோம். இது வந்து நம்மளுக்கு ஏபி அண்டு ஏசி 2 செட்டு, ஒரே நம்பரில் 2 செட்டு நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு. அதே மாதிரி ஆல் போர்டில் 2 வந்து பாஸ். 2 வந்து நாளைக்கு கன்ஃபார்ம் இன்றைக்கி கான்ஃபிடெண்ட்டாக வருதுன்றது நேற்று நம்ம வீடியோலையே சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே நம்ம எடுத்த மாதிரியே கரெக்டாக ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போகுதுன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். யாரெல்லாம் இன்றைக்கி ஓப்பன் போஸ்ட்டை பார்த்தீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்பப்போ ஒரு கன்ஃபார்ம் தெரிஞ்சுன்னா உங்களால் ஜாயின் பண்ண முடியாதவங்களால் ஒரு ஓப்பன் போஸ்ட் மெம்பர்ஷிப்புக்கான யூடியூப் மெம்பர்ஷிப்புக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பப்ளிக்காக அப்பப்போ போடுவோம். ஓகேங்களா? இப்போ வாங்க இப்போ நம்ம வீடியோவில் என்னென்ன வின்னிங் இருக்குன்றதையும் டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்த்துருவோம். வீடியோவை பொறுத்தளவு நமக்கு என்னென்ன வின்னிங் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் பாக்ஸு, அதுவும் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இல்லை இன்றைக்கி ஒரு வின்னிங்கை தூக்கி இருந்திருக்கலாம். 3 9 2 கொடுத்துருக்கோம். இதில் 3 வந்து கெடுத்துருச்சு. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 9 வந்து பாஸு. ஏபிசியில் 9 வந்து பாஸு. இதில் வந்து நமக்கு பிசி 2 போர்டுமே நம்மளுக்கு பாஸு. மறக்காமல் எல்லாருமே கேஎல் போர்டு சியில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லோரும் ஜாயின் பண்ணணுக்காண்டி தான் இன்றைக்கி நம்ம ஓப்பன் போஸ்ட் போட்டதே. ஓகேங்களா? 2 மணிக்கெல்லாம் ஓப்பன் போஸ்ட்டு போட்டதே எல்லாம் உங்களுக்காக எல்லாருமே பார்த்து வேறு எங்கிட்டும் ஏமாந்துடக்கூடாதுக்காண்டி தான். ஓகேங்களா? இப்போ வாங்க இன்றைக்கி நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் 10/3/2026க்கான ஒரு கெஸ்ஸிங்கை டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்த்துருவோம். இது ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 7 8 5. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்பர் 7 8 5 2 5 4 2 5 4 4 0 3 4 0 3. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 5 6 9 5 6 9. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஃபைனலாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 0 9. ஓகேங்களா? இதுதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? 7 8 5 2 5 4 4 0 3 5 6 9 மற்றும் 3 0 9 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 10/3/2026க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி ஏசி அண்டு பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஹைலைட்டாக எதிர்பார்க்கக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 6 5. ஓகேங்களா? 6
5 ஃபஸ்ட்டு நம்ம சான்சஸில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 5-0 ஓகேங்களா. 5-0 மற்றும் ஒரு 2-2 மறுபடியும் 2க்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. 2-2 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 9-0 9க்குமே மறுபடியும் சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்தாப்பில் 7-1 ஓகேங்களா. 7-1 அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஃபைனலாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 2-6 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. 6-5 5-0 2-2 9-0 7-1 மற்றும் 2-6 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கணும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஏ போர்டு 2 வச்சு போர்டு 2 வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 7-5-9 ஓகேங்களா. 7-5-9 இதில் இந்த பிப்ரவரி ஃபாலோவிங் நம்பராக எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் பி போர்டு 5 மட்டும் இன்னும் பெண்டிங் ஓகேங்களா. யாரெல்லாம் அந்த நம்பரை ஃபாலோ பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக அந்த மாதத்துல நம்ம ஃபாலோயிங் நம்பர் எடுக்கலான் இருக்கோம். யாருக்கெல்லாம் அது ஓகேன்றதே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய ஏ போர்டு 2 வச்சு ஏ போர்டு 7-5-9 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஹைலைட்டாக எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ஓகேங்களா. ஃபஸ்ட் நம்பர் 7-0 அப்படியே பார்த்துக்கிட்டோம்னா 2-9 அப்படியே எடுத்துக்கிடுவோம். இன்றைக்கி ரிசல்ட்டை அப்படியே ஒரு செட் ஆஃப் இதாக எடுத்துக்கிடுவோம். எப்படி நம்மளுக்கு இதில் ஒரு 2 நம்பர் பாஸ் ஆகும். அப்படி இல்லைனா 3 டிஜிட் வின்னிங் தான். இதில் ஃபஸ்ட் நம்பர் 7-0-2 அடுத்து பார்த்துக்கிட்டோம் 0-2-9 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. நம்மளுடைய ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஹைலைட்டாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அது இதுதான் 7-0-2-9. அதே 3 டிஜிட் பாக்ஸை கன்வெர்ட் பண்ணோம்னா 7-0-2-0-2-9 ஓகேங்களா. இதை தான் நம்ம இப்படி கன்வெர்ட் பண்ணுறோம். அதனால் நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அது எந்த நம்பர்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. முக்கியமான நம்பரில் மார்க் பண்ணியாச்சு ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலில் இன்னும் நீங்கள் கேஎல் போர்டு சியில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு ஆதரவு தாங்க ஓகேங்களா. இன்றைய கெஸ்ஸிங் இனிதாக முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவீலில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்து கொள்கிறோம். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.